வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை வழிநடத்த வேண்டும், என் கையின் பிரயாசங்களையும் கனப்படுத்த வேண்டும் என அனைவருமே விரும்புகிறோம். இயேசு நமக்காக சிலுவையில் செய்த காரியத்தை நம்பி அவரை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது ரட்சிக்கப்படுகிறோம். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகின்றார். பரிசுத்தம் உள்ளே வருகின்றது, அசுத்தம் வெளியேறுகிறது. பரிசுத்த ஆவியானவராக நமக்குள் இருக்கிறார். இதுதான் ஆரம்பம். அதற்கு பிறகு நம் விசுவாச தொடர் வாழ்வில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய வழி நடத்துதலின்படி வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு வசனங்கள், சம்பவங்கள் நாம் ஆண்டவரை புரிந்து கொள்ளவும் எப்போதெல்லாம் அவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதையும் அறிந்து கொள்ள உதவி செய்கின்றன. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் ஆகையால் என்ற வார்த்தை முக்கியம். இப்படி எசேக்கியா ராஜா வாழ்ந்ததினால் ஆண்டவர் அவரோடு இருந்தார். எப்படி வாழ்ந்தார் என்பதை 6ஆம் வசனத்திலே காணலாம். 3 காரியங்களை எசேக்கியா செய்தார் என அறிந்து கொள்ளலாம். முதலாவது, எசேக்கியா ராஜா ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் இருந்தார். அவருடைய வாழ்க்கை இன்றும் நமக்கு சவாலாக உள்ளது. உறுதியான ஜெப வாழ்க்கையும் சீரான வார்த்தைகளை தியானிக்கும் வழக்கமும் நம்மில் காணப்பட வேண்டும். அவைகள் நம் விசுவாச வாழ்க்கையையும் பரிசுத்த வாழ்க்கையையும் பலப்படுத்தும். இவைகளில் நாம் குறைவுபடும்போது விசுவாசம் குறைகிறது, பலனும் குறைகின்றது, ஆர்வம் குறைகின்றது, பாவம் நம்மில் நுழைந்து விடுகின்றது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விடாமல் இருக்க தொடர் ஐக்கியம் ஆண்டவரோடு நமக்கு தேவை. உங்கள் மனதை எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தைகளால் நிரப்பியிருங்கள். நேரம் கிடைக்கும்போது நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை வாசியுங்கள். மின்னணு சாதனங்களுக்கு அதிக இடம் கொடுக்காதீர்கள். கண்டிப்பாக தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது தனியாக ஆண்டவரோடு நேரம் செலவழியுங்கள். மனம் விட்டு பேசுங்கள். இந்த காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தும். நம் சிந்தனைகளை கரைப்படுத்தும் எவைகளையும் பார்க்காதீர்கள், படிக்காதீர்கள். ஆகையால் அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு அனுகூலமாயிற்று. கர்த்தர் நமக்கும் அவ்விதமாக செய்வார், செய்ய முடிந்தவர். நாளையும் எசேக்கியா ராஜாவை குறித்து தியானிக்கலாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.